ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ஒரு 15 வருஷம் கழிச்சு மீட் பண்ணா அப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி இருக்காது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6வதுல என் கூட படிச்ச ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராம்ல என் வீடியோஸை பார்த்துட்டு அடே அவன் தானே நீ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேசியிருந்தோம். கடைசியில மண்ணடி எக்ஸலன்ட் ஹோட்டல் பக்கத்துல தான் என்னோட சூப் கடை இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் வரணும்னு சொன்னாரு. அடுத்த நாளே நானும் கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா ஆட்டுக்கால் சூப், ஆட்டு ஈரல் சூப், ஆட்டு மூளை சூப்னு சூப்லயே பல வகை வச்சிருந்தாங்க. நான் 6வது படிக்கும்போது இந்த 2 அண்ணன் தம்பியும் சேர்ந்து ஒரே கிளாஸ்ல என் கூட படிச்சாங்க. இப்போ இந்த 2 அண்ணன் தம்பியும் சேர்ந்து ஒரு கடையை நடத்துறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு வந்துட்டு நம்மளே சூப்பர் ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்காது. நானும் ஒரு ஆட்டுக்கால் சூப்பர் ட்ரை பண்ணேன். சூப்பர் வாயில வச்சோட பெப்பர் தூக்கல சும்மா கிறுக்கலா இருந்துச்சு. ஆட்டுக்கால கையில எடுத்தா பிஞ்சி பஞ்சு மாதிரி வருது, அவ்வளவு சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி முழு ஆட்டுக்கால் சூப்பர் வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. 15 வருஷம் கழிச்சு கூட எதையுமே மறக்காம இருந்தாங்க. ஸ்கூல்ல ஒரு சார் என்ன அடிக்கடி மாப்பிள ஷாமில்னு கூப்பிடுவாரு, அதை கூட ஞாபகம் வச்சு மறக்காம சொல்லிட்டு இருந்தாங்க. பேசி டைம் போனதே தெரியல. சரி நானும் பே பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா கடைசியில காசே வாங்கல. நானும் 2 பேர்ட்ட எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா கடைசி வரை 2 பேருமே காசை வாங்கல. நிறைய பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதை விட ஒரு படி மேலே எனக்கு அந்த பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பாத்துக்கிட்டு இருக்க நீங்க மண்ணடி சர்க்கிள்ல இருந்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அட்டி விடுறதுக்கு ஒரு மஜாவான ஸ்பாட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸலன்ட் ஹோட்டல் பக்கத்திலே இருக்கு. நம்ம நண்பர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.